உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. நாங்கள் நேற்று நீட் எக்ஸாம் அழகர் பப்ளிக் ஸ்கூலில் எழுதினோம். தூத்துக்குடியிலே மொத்தம் 3 சென்டர் இருந்துச்சு. எங்களுக்கு அழகரில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நார்மலாக எல்லார் மாதிரியும் எழுதிட்டு வந்துட்டோம். ஈவினிங் ஆன்சர் செக் பண்ணலாம், ஆன்சர் கீ அப்படின்னு போய் பார்க்குறப்போ அது QRST அப்படிங்கிற ஒரு 4 டைப் தான் போட்டிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்படியே பார்த்தா நாங்கள் பார்க்குறோம். கடைசியில் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்போ, ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்போ எங்களுக்கு வந்ததும் அதுவும் கம்ப்ளீட்டாக வேறு. அதாவது யூஸ்வலாக நம்பர் ஷஃபிள் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் செகண்டாக இருக்கலாம், அந்த மாதிரி நம்பர் ஷஃபிள் ஆகிருக்கும். ஆனால் கொஸ்டினே டிஃப்ரெண்ட். அதாவது அந்த ஒரிஜினல் டைப்பில் இருக்கிற 200 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கூடமே எங்களுக்கு வரல. எங்களுக்கு MNOP இந்த 4 டைப்பில் வந்திருந்தது. ஏதாவது ஒரு கொஸ்டினாவது அப்படி சேமாக இருக்கணும், ஷஃபிளாக இருக்கலாம், ஓகே. கம்ப்ளீட்டாக வேற. இன்னொன்று அந்த கொஸ்டின் எழுதினவங்க அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நாங்களும் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம். எங்களுக்கு இது மட்டும் எப்படி, அது எப்படி 2 கொஸ்டின் பேப்பர் ஒரு நேஷனல் எக்ஸாமில் வைக்கிறாங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி கொஸ்டின் இருக்கணும். ஷஃபிளாக இருக்கிறது ஓகே, ஆனால் கம்ப்ளீட்டாக வேற. ஒரு கொஸ்டின் கூட சேம் இல்லைன்னா அது எப்படி? இல்லைனா தனித்தனியாக 2 கட் ஆஃப் வச்சு 2 இதாக ரேங்க் போட்டு அந்த மாதிரி சீட் ஃபில்லிங் நடக்கணும். ஏதோ ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கணும். எதுவுமே அவங்க சொல்லலை. அதே மாதிரி நாங்கள் வேற நிறைய உங்கள்கிட்ட விசாரிச்சோம். எங்கள் சென்டர்லையுமே கரெக்டான கொஸ்டின் வந்தவங்களாம் இருக்காங்க. வேற நிறைய சென்டரில் வேற நிறைய பேர்கிட்ட விசாரிச்சப்போ அவங்களுக்கு கரெக்டான கொஸ்டின் தான் வந்திருக்கு. அதே மாதிரி வெளிநாட்டில் தெரிஞ்சவங்க எழுதினவங்க அவங்க கிட்ட கேட்குறப்போ அவங்களும் கரெக்டான கொஸ்டின் வந்திருக்குன்னு தான் சொன்னாங்க. அது எப்படி இந்த மாதிரி மாற்றிருக்காங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ், ஆன்சர் கீ ரிலீஸிங்கோ இல்லை இந்த மாதிரி கட் ஆஃப் இதுல கன்செஷன் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சொன்னா நல்லா இருக்கும். கிஃப்டி நேற்று நீட் எக்ஸாம் நடந்துச்சு அழகர் ஸ்கூல்ல. அதில் என் பையனும் நிறையங்குள்ள பிள்ளைங்க எல்லாமே எழுதினாங்க. எழுதிட்டு வீட்டுக்கு கொஸ்டின் ஆன்சர் செக் பண்ணும்போது கொஸ்டின் கீ செக் பண்ணும்போது அதில் உள்ள ஆன்சர் இல்லை. அப்படி ஏன் ஆன்சர் வெளியே வரலன்னு பார்க்கும்போது ஆனால் கொஸ்டின் 2 கொஸ்டினாக வெளியிட்டிருக்காங்க. இது கவர்மெண்ட் நடக்கிறது ஒரே கொஸ்டின் ஆன்சர் தான் வெளியிடணும். ஒரே எக்ஸாம் தான், ஒரே கொஸ்டின் ஆன்சர் தான். ஆனால் 2 கொஸ்டின் எப்படி வந்துச்சு? இதுக்கு எங்களுக்கு சொல்யூஷன் வேணும். கவர்மெண்ட் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்திருக்காங்களோ என்னன்னு எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. இது இப்போ எக்ஸாம் சொல்லும்போது பப்ளிக் எக்ஸாம், அதில் அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். 2 கொஸ்டின் வந்தனால எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. அதில் உள்ள கீ ஆன்சரும் எங்களுக்கு வெளியிடலை. ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு கீ வெளியிட்டிருக்காங்க, ஒன்றுக்கு கீ வெளியிடலை. அது எங்களுக்கு கீ வெளியிடணும். இது மத்திய மாநில அரசு இதில் உடனடியாவது எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு இதனால ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு நாங்கள் படிக்க வைக்கிறோம். அது மத்திய மாநில அரசு கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனடியாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். இதுக்கு கீ ஆன்சர் கொடுக்கணும். இன்னைக்கு என்ன செய்வீங்களோ யார் செய்வீங்களோ தெரியாது. எங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். லைலா பெல்சி.